Hello friends, welcome to Archana's delicious recipes. நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பட்டாணி புலாவ் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கோங்க. இது நம்மளோட விருப்பம் தான். ஆயில் நல்லா சூடாகி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதில் 2 பிரியாணி இலை, 1 பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ப நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் மிளகாய் தூள் எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம், பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வதங்கி வரணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை உரித்து எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் பட்டாணி தான் ஆட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைனாலும் பரவாயில்ல, காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை கூட சேர்த்து செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணியை சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா இது போல் கலந்து விட்டுருங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கிட்டோம். அதனால் 1.25 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். 1.25 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸை பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நார்மல் ரைஸில் கூட செய்யலாம், அதுவும் நல்லா வரும். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுருங்க. அதிகம் கலக்கக்கூடாது, லைட்டாக இது போல் கலந்தால் போதும். அதிகமாக கலந்தால் அரிசி எல்லாமே உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு 3 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 3 விசில் ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பட்டாணி புலாவ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு. இது கூட தயிர் பச்சடி மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா காலிஃப்ளவர் 65 கூட வச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.